அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு மூலமாக புதுசாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அதாவது கிரேட் டு பேண்ட் போலீஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஜூலை மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வந்து வரப்போகுது. ஸோ அந்த பேண்ட் பிசிக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாஸ் என்னென்ன இருக்கணுன்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலயமாகவே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் பேண்ட் பிசிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாஸ் என்னென்ன இருக்கணுன்ற A to Z இன்ஃபர்மேஷன் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதாவது ஏற்கனவே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் இருந்து தேர்வுக்கான ஆண்டு திட்டம், அதாவது ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் இந்த ஃபார்மெட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்ரி இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் கொடுத்துட்டு அதில் எந்தெந்த தேர்வு எந்தெந்த மாதத்தில் வெளியிடப்பட்டு எப்போது தேர்வு நடத்தப்படும்ன்ற மாதிரி ஒரு சில தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே ஃபார்மெட்டில் வந்து இப்போது டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் ஸோ எஸ்ஐக்கான, அதாவது டெக்னிக்கல் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன், அதே போல் பேண்ட் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன், அதே போல் வந்து கிரேட் 2 போலீஸ் இரண்டாம் நிலை காவலர், அதாவது பிசிக்கான நோட்டிஃபிகேஷன், சரி ஸோ ஆமாம் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் இருந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா பேண்ட் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் ஜூலையில் வந்து வரப்போகும். ஓகேங்களா? ஸோ இந்த பேண்ட் பிசிக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், அதே போல் மியூசிக்கல் ஸ்கில்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும், எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ், உங்களுக்கான ஃபிசிக்கல் எப்படி இருக்குன்ற A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இதில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே ஃபில்டர் பண்ணி, ஓகேங்களா, ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் எல்லாமே ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் மூலயமா ரிலீஸ் பண்ண அந்த கவர்மெண்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பேண்ட் பிசியாக செலக்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா, இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் அனைத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் மற்றும் சம்பளம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சி அண்டு சேலரி வந்து என்ன இருக்குன்றத பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டரில் கொடுத்துருக்கிறதுமே 737 வேகன்சி வந்து டேரெக்டாக பேண்ட் பிசிக்கான ஒரு வேகன்சியில் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ டோட்டல் வேகன்சி 737. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே, எப்போவுமே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் பிசியாக செலக்ட் ஆகக்கூடியவங்களுக்கு பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 18,200 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆக வரும்போது 67,100 அப்படிங்கிற மாதிரி இந்த சேலரின்றது இருக்கும். ஸோ தற்போது இப்போ பதவி ஏற்றுட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தாரு. பட் இதுக்கான ஆர்டர் எப்போ வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இப்போ பிசியாக இருக்கிறவங்களோட, அதாவது பிசி மட்டும் கிடையாது, டோட்டல் காவலரோட அடிப்படை ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 25,000 அப்படிங்கிற மாதிரி வந்து உயர்த்த போகிறோன்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான இது வந்து அவர் சைன் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 26 அந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து மற்ற கான்ஸ்டபிள், போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோவன்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது ரிஸ்க் அலவன்ஸ், நைட் டியூட்டி அலவன்ஸ், அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலவன்ஸ் இருக்கும். பட் இதுக்கு வந்து பேசிக் பே 18,200 இருந்தாலும் இன்ஹேண்டில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 26 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு நீங்கள் எஸ்எஸ்எல்சி வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். அதாவது 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேண்ட் பிசிக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் 10th மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு தொகுதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இசைக்குழு காவலர் பதவி என்பதால் விண்ணப்பதாரர்களுக்கு இசைக்கருவிகள் வாசிப்பதில் நல்ல திறமையும் இசை பயிற்சியும் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ பேண்ட் பிசியாக செலக்ட் ஆகுறீங்கன்னும் போது அந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட சில நாலேஜஸ் வந்து இருக்கணுன்ற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் வந்து என்ன இருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய வந்து ஏஜ் வந்து லிமிட், சாரி, அந்த கோவிட்-19க்கான ஏஜ் லிமிட் வந்து, கோவிட் ஏஜ் லிமிட் வந்து இந்த இயர் அந்த 2 இயர்ஸ் வந்து கண்டினியூ ஆகுமான்ற மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த இயர் செப்டம்பர், ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் 12க்குள்ளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த 2 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 கம்ப்ளீட் ஆகிட்டு 26 வரையும் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா
18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 31 வயசு வரை இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆதரவற்ற விதவைகள் டிஸ்ட்ரிபியூட் விடோ வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 அந்த ஏஜ் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆர்மிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 47 வயசு வரையும் இருக்கணுன்ற மாதிரி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஏஜ் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடற்தகுதியில் வந்து உயரம். ஸோ ஓகேங்களா? ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் உயரம், அதாவது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இருக்கீங்கன்னா மினிமம் ஹைட் வந்து 165 சென்டிமீட்டரும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 162 சென்டிமீட்டரும் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து மென்னுக்கு. நீங்கள் இதுவே ஃபீமேல் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஹைட் வந்து 155 சென்டிமீட்டர் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே நீங்கள் ஃபீமேல் கேட்டகரியில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில் மென்னுக்கு மட்டும்தான் இது. சாதாரண நிலையில் அதாவது ரிலாக்ஸாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 81 சென்டிமீட்டர் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் மூச்சு உள்வாங்கின நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 சென்டிமீட்டர் விரிவடைஞ்சிருக்கணும். அதாவது உங்களுக்கு மினிமம் 81 சென்டிமீட்டர். நீங்கள் 81 சென்டிமீட்டருக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் ஓகே, பட் அது கூட மூச்சு உள்வாங்கின நிலையில் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து விரிவடையணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி, அதாவது ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? ஹைட்டு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கான மெஷர்மெண்ட் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு எண்டூரன்ஸ் வந்து இருக்கும். இது அடுத்த கட்டத்திற்கு ஒரு தகுதி தேர்வாக மட்டுமே இருக்கும் இந்த ஓட்டப்பந்தயம். ஓகேங்களா? ஸோ ஓட்டப்பந்தயம் இல்லை, ஓட்டம், ரன்னிங். ஓகேங்களா? இதுக்கு வந்து எந்த ஒரு மதிப்பெண்ணும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் மென்னாக இருக்கீங்க, ஆண்களாக இருக்கீங்க என்னும் போது 1500 மீட்டரை 7 நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஓடி முடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் பெண்கள் மற்றும் திருநங்கைகளாக இருக்கீங்க என்னும் போது 400 மீட்டரை 2 நிமிஷம் 30 செகண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ நீங்கள் இந்த நிமிஷன்றது இதுக்குள்ளே நீங்கள் எப்போ வந்தாலுமே எலிஜிபிள் ஆகுவீங்க. பட் இந்த நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வரல, இதுக்கு மேலே 1 செகண்ட் ஆனாலுமே டிஸ்குவாலிஃபைடு ஆடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதாவது தேர்வு நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு. ஓகேங்களா? எழுத்து தேர்வுன்றது நமக்கு ஜென்ரலாக நீங்கள் பிசிஎஸ்ஐ தேர்வு இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணியிருந்தீங்களோ, இல்லை வந்து நீங்கள் இப்போது பேண்ட் பேசிக்கு புதுசாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கனாலுமே உங்களுக்கு தகுதி தேர்வு மற்றும் முதன்மை தேர்வுன்னு சொல்லிட்டு இருக்கும். தகுதி தேர்வு வந்து உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வாக இருக்கும். 80 மதிப்பெண்ணுக்கு வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். 80 மதிப்பெண் நடக்கும். இதில் நீங்கள் 32 மதிப்பெண், அதாவது 40% மதிப்பெண் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. இது கிளியர் பண்ணால் மட்டும்தான் முதன்மை பேப்பரோட பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உடற்கூறு அளத்தல், உங்களுக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? எஃபிஷியன்சி மற்றும் மெஷர்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடற்கூறு அளத்தல் மற்றும் உடற்தகுதி தேர்வு. இதில் வந்து உங்களுக்கு ஹைட்டு, செஸ்ட்டு, ஸோ ஹைட் அண்டு செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 மீட்டர் மென்னுக்காக இருந்தீங்கன்னா 1500 ஆல்ரெடி சொன்னது போல தான் 7 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இதுவே ஃபீமேல் கேட்டகரி இருக்கணும் போது 400 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2.5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் கடந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபிசிக்கல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேண்ட் பீஸுன்றதுனால இசை திறன் தேர்வு, அதாவது உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கலில் அந்த 24 மார்க் அப்படிங்கிறது இதில் இருக்காது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, ரன்னிங், அந்த மாதிரி 400, 100, ரோ கிளிம்பு, லேடிஸாக இருந்தீங்கன்னா ஷார்ட் புட்டு, கிரிக்கெட் பால் எறிகிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஃபிசிக்கல் அந்த எண்டூரன்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே முடிஞ்ச பிறகு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே உங்களால் கையால் தெரியுதா, அதாவது அதை எல்லாமே நீங்கள் பண்ண தெரியுதா, மியூசிக்கை சரியாக வாசிக்க தெரியுதான்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு 25 மதிப்பெண் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் போது நம்ம சொன்னோன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். ஸோ அது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்களோ, அப்ளை பண்ணீங்களோ, ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு மெடிக்கல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். மெடிக்கலில் ரொம்ப மிலிட்ரி அளவுக்கு செக் பண்ணுவாங்களான்ற மாதிரி, அந்த அளவுக்குலாம் இருக்காது. நீங்கள் டேட்டூ குத்திருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு சிலர் கேட்டுருக்கீங்க, டேட்டூ குத்தி இருந்தால் எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் எலிஜிபிள் தான், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இருக்காது. ஓகே, ஸோ அந்த பேண்ட் பிசி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்திருப்போம்னு சொல்கிற நம்புகிறோம். மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருந்தது அப்படின்னா உங்களோட சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேண்ட் பேசிக் படிச்சுட்டு இருக்காங்கன்னும் போது இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓகே, இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பதிவில் ஷேர் பண்ணிட்டோம். மேற்கொண்டு டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிசல்ட்டு ரீசல்ட்டு அதே போல் அந்த கிரேஸ் மார்க் இதெல்லாம் கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு, அதுக்குள்ளேயே இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி டவுட்ஸ் வேண்டாம். ஸோ அதாவது ஆனுவல் கேலண்டரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம். ஸோ நீங்கள் அதே பார்த்துட்டே இருக்க வேண்டாம், இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருங்க. ஏன்னா வந்து மற்ற பிசி தேர்வுலாம் வந்து போலீஸ் எக்ஸாம்னாலே 170 சென்டிமீட்டர் இருக்கணும் மினிமம். பட் இதில் வந்து ஹைட் இதெல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.